திமுக கூட்டணியை பத்தி எப்படி நினைக்கிறீங்க? கூட்டியே வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு பொதுவா அரசியல் கட்சி தலைவர்கள் பத்திரிகை நண்பர்களை சந்திக்கும் போது சில கூட்டணிகளை குறித்து பேசும்போது முரண்பாட்டினுடைய மொத்த வடிவம் என்று கூறுவது வழக்கம். அதற்கு 100% பொருத்தமான கூட்டணி இன்றைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில முதல் நோக்கம் நிற்கின்ற அத்துணை கட்சிகளும் எல்லா தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும். அந்த நோக்கத்தின் அடிப்படையிலே எங்களுடைய செயல்பாடு மக்கள் பணி. அதன் அடிப்படையிலே 100% எண்ணிக்கையை பெற வேண்டும். அதுதான் எங்களுடைய முதல் செயல்பாடாக இருக்கிறது. அம்மா சொல்றதுக்கு சரியான பதில் சொல்லணும்னா 5 வருடங்களாக பொறுமையாக அவருடைய அறிவிப்புகளை கேட்டு ஏமாந்த போல நிலையிலே இன்றைக்கு வாக்காளர்கள் இருக்கிறார்கள். வாக்காளர்களை ஏமாற்றிய அரசு திமுக அரசு மட்டுமல்ல, தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து ஏமாற்றிய அரசு மட்டுமல்ல, மாறாக வாக்காளர்கள் மீது சுமையை ஏற்றிய அரசு திமுக அரசு. எனவே இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையிலே தேர்தலுக்கான பட்ஜெட், மக்களை ஏமாற்றுவதற்கான பட்ஜெட் என்று மக்கள் ஏற்கனவே தீர்மானித்து விட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கணக்கு. இதனால் திமுகவினுடைய இனிமேல் கூறும் எந்த விதமான தேர்தல் வாக்குறுதியினால் எந்த விதமான பயன்பாடும் மக்களுக்கு கிடையாது என்ற முடிவோடு தமிழக மக்கள் இருக்கிறார்கள். மகளிருக்கு 5000 ரூபாய் வரவு வச்சிருக்காங்க. எப்படி சார் பாக்குறீங்க? மகளிருக்கு 5000 ரூபாய் வரவு வச்சிருக்காங்க, எப்படி பாக்குறீங்க? நீங்க 5000 ரூபாய் மகளிருக்கு வரவு கொடுக்கறாங்கன்னா 1000 ரூபாய் 2000 ரூபாய அதிமுக அறிவிச்சிருக்கு. இந்த இவங்க சொன்ன அறிவிப்புகள் எதுவுமே எடுபடலைங்கிறதுனால அந்த அறிவிப்பு மக்கள் நம்பி இருக்கிறார்கள். இன்றைக்கு 3000 பணத்தை கூட கொடுக்கறதுனால ஒரு கையில பணத்தை கொடுத்து இன்னொரு கையில டாஸ்மாக் கடைக்கு போறதுக்கு உண்டான வியூகமே அந்த வியூகம். அதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. இதுலயும் மக்கள் ஏமாற்று வேலையாகத்தான் இருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம். என்னுடைய முதல் பணி கட்சியிலே அதிக அளவிலே கட்சிக்கு உழைத்தவர்கள், அந்தந்த பகுதியிலே கட்சியை வளமாக வைத்திருப்பவர்கள் வெல்ல வேண்டும். அதற்குண்டான பணி என்னுடைய பணி. அதுதான் தலைமையினுடைய பணியாக இருக்க வேண்டும். அது மட்டும்தான் என்னுடைய இலக்கு. அது என்னுடைய இலக்கு இப்பொழுது அல்ல. என்னுடைய இலக்கெல்லாம் என் கட்சியில என்னுடைய கூட இருக்கிறவங்க அதிகம் நின்று வெல்ல வேண்டும். என் மீது நம்பிக்கையாக இருப்பவர்கள் நான் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எனக்கு குறி சொல்லி பழக்கம் கிடையாது. நீங்க சொன்ன மாதிரியே வச்சுக்கிட்டா போச்சு. என்ன அதோட தப்பு கிடையாது. நான் சொல்றது 100% எல்லாம் ஜெயிக்கிறோம். அதுக்கப்புறம் பேசிக்கணும். இன்னைக்கு வேண்டியது ஜெயிக்கணும் சார். அதான் இன்னைக்கு வேண்டியது வெல்ல வேண்டும். வெல்லக்கூடிய உறுதியான நிலையை எடுப்போம். அதற்கு அடித்தளமாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பயணிக்கும். என்னுடைய கட்சியினுடைய மரியாதைக்குரிய பொறுப்பாளர்கள் அதிகம் பேர் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை நான் ஏற்படுத்துவேன். திருநங்கைகள் சொல்லி ஒழிஞ்சு பை ஹார்ட் இட் கோஸ். அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. பை ஹார்ட் இட் கோஸ். அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. எங்க கட்சியிலும் இருக்காங்கம்மா, பெரிய அளவில் இருந்தாலும் குறைந்த அளவில் இருக்காங்க. விருப்பம் தெரிவித்தால் முயற்சி எடுப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.